இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேரப்பெட்டுக்கும், இந்த ஃப்ளோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கோப்பிங் விடணும். என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி இப்போ வந்தா மழை பெய்யும்போது தண்ணி வருதுன்னா, இந்த செவுத்துல அப்படியே ஒழுகிக்கிட்டே வந்து, இந்த கோப்பிங்கில் பட்டு இப்படி தரைக்கு வந்துரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்னர் ஓகேங்களா? இந்த வாலோடைய இந்த டெரஸோடைய கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கர் ஜங்ஷன். தண்ணி போயிட்டு அந்த கார்னரில் இறங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு கோப்பிங் வந்து நம்ம கொடுக்கறது முக்கியமான ஒன்று. இந்த கோப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்ஸு, சிமெண்ட்டு, சாண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, கான்க்ரீட் மாதிரி தயார் பண்ணோம். ஆனால் சிப்ஸு தான் போடணும் ஓகேங்களா? முக்காச்செடி போடக்கூடாது. சிப்ஸு, கான்க்ரீட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கோப்பிங் போட்டு மேலே அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி பண்ணி விட்டுறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த கோப்பிங்க்கு மேலே தான் அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஏறணும் ஓகேவா? இந்த கோப்பிங் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த கோப்பிங்க்கு இந்த பிளாஸ்டிக் வந்து மேலே அப்படி உட்காரணும். அப்போ தான் தண்ணி வரும்போது இப்படி போகும் ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் டெரஸில் மறக்காமல் பண்ணிவிடுங்க.